வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன்களுக்கெல்லாம் தலைவன், தலை சிறந்த ஒருவன். அவன் தான் விரால் மீன். இவன் வந்து நன்னீரில் மட்டும்தான் வாழ்வான், உப்பு தண்ணியில் வாழ மாட்டான். மீன்களிலே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். மற்றதெல்லாம் இந்த கழிவுகள், ஏதாவது செத்து போனது, இந்த மாதிரிலாம் சாப்பிடும். ஆனால் அந்த விரால் மீன் மட்டும் வேட்டையாடி சாப்பிடும். அவர் என்னென்னலாம் வேட்டையாடுவார்னு பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன், குள்ளக்கண்டை, வளனக்கண்டைன்னு சொல்லக்கூடிய உகிரி மீன், தவளை, தண்ணீரில் வாழ்கிற பூச்சி, சிலந்தி, இது எல்லாத்தையும் விரட்டி விரட்டி அடித்து அதை தான் சாப்பிடுவார். இவரோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களாம் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும், காயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மீனை சாப்பிடும்போது அந்த காயங்களும் குணமாயிடும், ரத்த ஓட்டமும் அதிகமாகிடும். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 ட்ரிப்புனாச்சும் சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது நடந்திருக்கு, நடந்த உண்மையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மீனை வந்து சாப்பிடாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில மக்கள் அதோட தலை வந்து பாம்பு தலை மாதிரியே இருக்கிறதுனால அதை வந்து யாரும் பெருசாக விரும்புறது கிடையாது. ஆனால் உண்மையாலுமே ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், இல்லை சிக்கனாக இருக்கட்டும், மற்ற இறைச்சிகளாக இருக்கட்டும், இதை விட எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டான ஒரு ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபிஷ் தான் சொல்லுவேன். மற்றெல்லாம் டேஸ்ட்டு வாரியாக சொல்லலாம், கடல் மீன்கள்லேயும் நல்ல மீன்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பெனிஃபிட்டான ஒரு மீனுன்னா, ஒர்த்தான ஒரு மீனுன்னா அது விரால் மீன் மட்டும்தான். விரால் மீனை பற்றி பார்த்தாச்சு. இப்போ விரால் மீனை வந்து சமைக்கிறதுக்கான முறையை நான் சொல்கிறேன். இப்போ கடையில் நீங்கள் வந்து ரூ. 700 800 கிலோன்னு சொல்லி வாங்கி அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அவங்க வந்து சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது செதிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை அப்படியே எடுத்தாந்து வீட்டில் சமைக்கிறப்போ என்ன ஆகும்னா, சேற்று வாடை அது அடிக்கிறப்போ வீட்டில் குழம்பு நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்றப்போ மீனோட டேஸ்ட்டும் உங்களுக்கு சரியாக தெரியாது. அப்போ என்ன ஆகும், மனசு அடுத்த ட்ரிப்பு அந்த மீனை தேடி போகாது, வேறு மீன் வாங்க தோணும், இல்லை இறைச்சி வாங்க தோணும். அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. மீனை வாங்கிட்டு வந்து அதை நல்லா கல்லில் போட்டு நல்லா உரசி அதில் உள்ள அந்த திரவத்தெல்லாம் எடுத்துட்டு மீன் வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சொல்ல வாய்ப்பே கிடையாது. மறுத்தீங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்க அடுத்த ட்ரிப்பு அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து வெளியில் வாங்க வேண்டிய தேவை கிடையாது. என்னடா நம்ம குழந்தை இப்படி இருக்காங்களேன்னு இது பண்ண முடியும். ரத்த ஓட்டம் அவ்வளோ க்யூராக இருக்கும், அவ்வளோ அட்ராசிட்டியாக இருக்கும். வளரும் குழந்தைங்களுக்கு விரால் மீன் டெய்லியும் கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? நான் வந்து வீடியோவில் வந்து சொன்னேன் என்னென்னா, இது வந்து நிறையா இதுங்களை வந்து குணப்படுத்துதுன்னு. நீங்கள் உங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்த ட்ரிப்பு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். அதில் விரால் மீன் எப்படி க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாகவே எடுத்து காட்டுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். நன்றி.